ஒருத்தர் வண்டி ஓட்டிட்டு போயிட்டு இருக்கும்போது அவர் பக்கத்தில் உட்காந்துருக்கவர் சொன்னாராம், மச்சான் அங்கே பாரேன், அந்த காரை எவ்வளோ அழுக்காக வச்சுருக்காங்க, அவங்க காரை கழுவவே மாட்டாங்க போல மச்சான் அப்படின்னு சொல்லி பேசிட்டு வந்தாராம். உடனே வண்டி ஓட்டிகிட்டு இருக்கவர் ஒரு சிரிப்பு சிரிச்சிட்டு லைட்டாக தண்ணியை ஸ்ப்ரே பண்ணி வைப்பர் போட்டு விட்டாங்களாம். போட்டோடனே அந்த காரில் உள்ள முன்னாடி உள்ள கண்ணாடி அப்படியே க்ளீன் ஆயிடுச்சு. கடைசியில் பார்த்தா இவர் ஓட்டிட்டு போயிருந்த அந்த கார் தான் அழுக்காக இருந்ததே தவிர அங்கே ஆப்போசிட்டில் நின்றுட்டு இருந்த வண்டி அழுக்கா இல்லை. இதே மாதிரிதாங்க நம்மளோட வாழ்க்கையில் நம்மக்கிட்டேயே நிறைய குறைகளும் பிரச்சனைகளும் இருக்கும். அதை விட்டுட்டு நம்ம மற்றவங்கள போய் சும்மா நோண்டி நீ தப்பு, நீ இப்படி தப்பு பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்கள போய் நம்ம குறை சொல்லுவோம். வேதத்தில் பாருங்கள், லூக்கா 6:42 போட்டிருக்கு, சகோதரனே நான் உன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போடட்டும் என்று நீ சொல்வதெப்படி? மாயக்காரனே, முன்பு உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை எடுத்து போடு, பின்பு உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போட வகை பார்ப்பாயின்னு வேதத்தில் போட்டிருக்கு. ஆமாங்க, மற்றவங்களை குத்தம் சொல்கிறதுக்கு முன்னாடி, குறை சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம அந்த விஷயத்தில் கரெக்டாக இருக்கோமா அப்படின்னு பார்க்கணும். யாருமே இந்த உலகத்தில் 100% பர்ஃபெக்ட் கிடையாது. ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்களோட வாழ்க்கையில் நடந்தது, அவங்களுக்கு வந்த பிரச்சனைகள் அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அதனால் அவங்கள குறை சொல்கிறேன், நீ இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணி அவங்கள காயப்படுத்தாமல், உண்மையிலேயே உங்களுக்கு ரொம்ப அவங்க மேலே அக்கறை இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அவங்களுக்காக ப்ரே பண்ணுங்கள். உங்கள் வார்த்தையின் மூலம் காயப்படுத்திடாதீங்க. ஸோ மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஒழுங்காக இருக்கோமான்றத ஒரு வாட்டி யோசிச்சுட்டு செயல்படுங்க. கர்த்தரோட பாதத்தில் அமர்ந்து எவ்வளோ நேரம் செலவிட முடியுமோ அவ்வளோ நேரம் செலவிட்டு உங்களை நீங்கள் பரிசுத்தமாக்கி கொள்ளுங்க. உங்கள் மூலமாக நீங்கள் பேசுகிற வார்த்தையின் மூலமாக, உங்கள் செயலின் மூலமாக தேவனை வெளிப்படுத்துங்க. ஆசீர்வாதமான வாழ்க்கையை வாழுங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமென். When a person was driving a car, his friend who was sitting in the passenger seat said that, look the car in front of you. I think that they haven't cleaned their car for months. It looks very dirty. The person who was driving the car smiled and turned on the wiper. After turning on the wiper, the front glass in the car became clean. Then the friend realized that the car which was parked outside was not dirty, but his own car was dirty. Likewise, in our life, we judge people too quickly and started advising them. But we never look into ourselves whether we are good or bad at the same thing. Look what the Bible says in Luke chapter 6 verse 42. How can you say to your brother, let me take out the speck that is in your eyes, when you yourself do not see the log that is in your own eye? You hypocrite, first take the log out of your own eye, and then you will see clearly to take out the speck that is in your brother's eye. Yes, sometimes we just focus on other people's life and we try to correct them and we try to give advice to them when our life itself is a total mess. So don't focus on what others are doing, but focus on yourself first. Cleanse yourself, surrender yourself to our Lord every single day and ask for His forgiveness so that He will make you holy and He will guide you in the right path. If you really care for someone, pray for them, because you don't know what path that they have crossed in their life. Without knowing that, if you start giving them advice, your words will hurt them. So if you really care about others, pray for them. Most importantly, surrender yourself to God, realize your mistakes and correct them so that the Lord will use you to bring blessings in others' life. God bless you all. Have a blessed day. Amen.